வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நீங்க பார்க்க வந்திருக்கிறது என்னன்னா, வெலோமேக்ஸோட S001 அப்படின்ற மாடலோட ரிவ்யூ தான் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. இந்த S001 அப்படின்ற மாடல் வந்து Amazon, Flipkart அவங்களோட வெப்சைட் வெலோமேக்ஸோட வெப்சைட்ஸ்லலாம் அவைலபிளா இருக்கு. டாப் வெப்சைட்ஸ்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த மாடல வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்ப நான் இத வந்து Amazon மூலமா தான் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 2000 ரூ. 2000லேருந்து ரூ. 2200 வர மாறி மாறி இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு மாடலும் இருக்கும். நீங்க கண்டிப்பா அதையும் பார்த்துட்டு தான் ரிவ்யூக்கு வந்திருப்பீங்க. அந்த மாடல் வந்து J73ன்னு நெனைக்கிறேன் ஐ திங்க். அந்த மாடல்ல என்னன்னா 3 கனெக்டிங் ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. இன்க்ளூடிங் 3.5 ஜாக், டைப் சி, அ இன்னொரு ஆப்ஷன் லைட்னிங் அப்படின்ற மாரி குடுத்திருப்பாங்க. பட் இதுல என்னன்னா 2 கனெக்டிங் ஆப்ஷன்ஸ் தான் வரும். இதுல பார்த்தீங்கன்னா, இதுதான் ரிசீவர். 1 ரிசீவர் 1 ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர் வரும். அதாவது இதுதான் மைக். 2 டிரான்ஸ்மிட்டர், 1 ரிசீவர் வரும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னா, இது வந்து சின்னதா க க நீங்க வந்து பட்டன் டைப்ல இருக்கும். இது வந்து வேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். விளாகிங் பர்ப்பஸ்க்கு வந்து இது ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். இதுல கனெக்டிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசீவர்ல வந்து டைப் சி வரும் டிஃபால்ட்டா. இங்க ஒரு லைட்னிங் ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ லைட்னிங்கா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சாரி ஃபார் த பிளர். நீங்க பார்த்தா தெரியும். இத வந்து லைட்னிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐஃபோன் ஓல்டர் மாடல்ஸ் வச்சிருக்கவங்களுக்கும் சரி, ஐஃபோன்ல நியூவர் மாடல் வச்சிருக்கவங்களுக்கும் சரி, 2 பேருக்குமே வந்து இந்த வெலோ மேக்ஸோட இந்த மைக் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். வேற யாருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்? வேற யாருக்கு அ எந்தெந்த மாடலுக்கு கம்பேட்டபிளா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டுல டைப் சி உள்ள மாடல் எல்லாத்துக்குமே எடுக்கும். அதே மாரி இது பேரிங் வந்து ரொம்ப குயிக்கா எடுக்குது. இப்ப தான் நான் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். நான் அத கனெக்ட் பண்ணி மைக்க வெளிய எடுத்த உடனே அது டிஃபால்ட்டா கனெக்ட் ஆயிருச்சு. ஏன்னா மைக் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும். மைக் எங்க ஆன் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ல வந்து இங்க ஒரு இது இருக்கும். ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆன் பண்றதுக்கு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் மைக் ஆக்சுவலா. பார்த்தீங்கன்னா, இப்ப கிளியரா உங்களுக்கு தெரியும். மைக்ல வந்து ஒரு அட்டாச் குடுத்துருப்பாங்க. அதாவது காலர்ல அட்டாச் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு மேக்னெட் தான். ஸோ இந்த காலரோட இதுலயுமே அந்த மைக்கோட பேக் சைடுமே ஒரு மேக்னெட்டிக் குடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட் வந்து நல்லா பவரா இருக்கு. ஸோ டிரான்ஸ்மிட்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த மைக்க. இதில 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் வந்து நீங்க இண்டிவிஜுவலா தனியா சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ டைப் சி வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில 2 டாட் தெரியுது பார்த்தீங்களா? அந்த டாட் என்னன்னா, இந்த கேஸ்ல நீங்க வைக்கிறப்ப, இந்த கேஸ்ல வந்து சார்ஜ் ஏறுறதுக்கான போர்ட்ஸ் அந்த அந்த டாட்ஸ் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து இந்த பட்டன். இந்த பட்டன வந்து 2 செகண்ட்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா, லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா மைக் ஆன் ஆயிரும். ஆன் ஆயிருச்சுன்னா இது இது காட்டும். ஆக்சுவலா இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். இது வந்து பேரிங். பேர் ஆயிட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு லெவலுக்கு அதுவே எடுத்துக்கும் டிஃபால்ட்டா. அதுக்கு மேல வேணும்னா யூசர் மேனுவல் ரீட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். இது வந்து மியூட்டும் போட்டுக்கலாம். இண்டிவிஜுவலா சார்ஜ் ஏர்றப்ப சார்ஜ் ஏறுதா இல்லையான்ற இண்டிகேஷனுக்காக இங்க ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலா மைக். இது இது வழியா தான் நமக்கு கேட்கும். ஸோ எல்லாமே ப்ளூ கலர் லைட்ல எரியும். டைப் சில தனியாவும் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுதான் பாக்ஸு. பாக்ஸு பேக்கேஜிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டைப் சி கேபிள் வந்து நான் இன்னும் சார்ஜ் பண்ணி செக் பண்ணல. செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும். அ பேக்கேஜிங் எல்லாமே நல்லாவே இருந்தது. இங்க ரிசீவர், இங்க வந்து இந்த ரிசீவர், இங்க 2 டிரான்ஸ்மிட்டரோட சேர்த்து வரும். அதாவது ஒரு ரிசீவர், 2 மைக் வந்து இதில சார்ஜிங் கேஸ்ல வரும். சார்ஜிங் வந்து உள்ள போட்ட உடனே நல்லாவே சார்ஜ் ஏறுது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, கொஞ்சம் குயிக்கா டக்குன்னு மைக் வந்து அந்த சார்ஜ் எல்லாம் அந்த கேஸ்ல இருக்க சார்ஜ் எல்லாம் அப்சர்வ் பண்ற மாரி தெரியுது. ஒரே ஒரு மைக் தான் நான் சார்ஜ் போட்டேன். அதுக்கே வந்து 10% வந்து ஒரு 5 மினிட்ஸ்லயே குறைஞ்சிருச்சு. ஸோ இத நீங்க சார்ஜ் பண்ணி வெளிய கொண்டு போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வரை யூஸ் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். 2மே சேர்த்து. சார்ஜிங் கேஸோட சேர்த்து. அவங்க சொல்ற மாரி எக்ஸாக்ட்டா வருதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. நம்ம போக போக செக் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நான் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை செக் பண்ணி பார்த்தேன். 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை ரொம்ப கிளியரா கேட்குது. வாய்ஸும் நல்லா இருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷனும் டீசென்ட்டா இருக்கு. ஸோ மேலும் மேலும் நம்ம யூசர் மேனுவல் படிச்சுட்டு, இத அவுட்டோர்ல டெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வேற வீடியோ போடுறேன். இதோட பிரைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாரி ரூ. 2000லேருந்து ரூ. 2200க்குள்ள மாறி மாறி இருக்கும். பட் ஒர்த் தான் அந்த மைக் அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன். உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் இப்ப இத வாங்கியிருக்க டேட் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2026. ஸோ இப்போ ஒர்த்தா இருக்க மைக் இதுன்னு நான் நெனைக்கிறேன். இன்னும் இது மாரி நெறைய மாடல்ஸ் இருக்கு. இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய மாடல்ஸ்ல பார்த்துருக்கலாம். இந்த சார்ஜிங் கேஸ் வந்து நீங்க நெறைய மாடல்ஸ்ல பார்த்துருக்கலாம். இது வந்து ஒரு சைனீஸ் ரீபிராண்ட் பண்ணி தான் எல்லா செல்லரும் பண்றாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். எல்லா பிராண்ட்ஸும் அவங்களோட பிராண்டிங் பண்ணி பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். பட் நல்லா இருக்கு. வாங்கலாம். ஒரு விளாகிங் பர்ப்பஸ்க்கு வந்து பிகினரா இருக்கீங்க, இல்ல இன்டர்மீடியேட்டரா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா வாங்கலாம்னு நெனைக்கிறேன். நானும் அந்த பர்ப்பஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்ப்போம். தேங்க் யூ. வேற எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன்.